நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கீரனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கீரனூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் முன்னாள் மாணவ மாணவியர்கள் சங்கம் மற்றும் போர்ட் ஹைஸ்கூல் ஆகியவை இணைந்து 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் நினைவு கேடயம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றன. மேலும் இந்நிகழ்வில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு பசுமை மாறாக நினைவுகளை எடுத்து கூறி மாணவ மாணவிகளுக்கு தன் நம்பிக்கை ஊட்டும் பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறினர். தொடர்ந்து மாணவர்கள் நல்வழிப்படுத்தும் வகையில் பல்வேறு தன்னம்பிக்கை கருத்துக்களையும் விடாமுயற்சி கருத்துக்களையும் பள்ளி மாணவ மாணவிகளிடையே எடுத்துரைத்தனர். தொடர்ந்து இந்நிகழ்வின் தலைமையக முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஷேக் இஸ்மாயில் முன்னிலையாக பழனி திருக்கோவில் முன்னாள் இணை ஆணையர் நடராஜன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் உதவி தலைவர் துர்க்கை ஈஸ்வரன், உதவி செயலாளர் காஜா மைதீன், பொருளாளர் சாகுல் அமிது மற்றும் வரவேற்புரையாக தலைமை ஆசிரியர் காந்தி மற்றும் இந்நிகழ்வில் தனாவுல்லா, இனாயத்துல்லா, துர்க்கை அண்ணன், சாமிதுரை, வெள்ளைச்சாமி மற்றும் நன்றி உரையாக ஆசிரியர் கண் பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவ செல்வங்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் இப்பள்ளியில் பயின்ற 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு முதல் 3 இடங்களை பிடித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை, நினைவு பரிசு, கேடயங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் வழங்கி வருகின்றனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே. ஆசிக் அலி.